வணக்கம், வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு இந்த படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஜன்ம நட்சத்திரம். என்னடா ஜன்ம நட்சத்திரம் ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. இது அதோட கண்டினியூட்டியா இருக்குமா? இந்த படம் எப்படி இருக்கும்? பயங்கர ஹாரராக இருக்கும், த்ரில்லர், சஸ்பென்ஸ் இதெல்லாம் இருக்குமா? பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த படத்தை ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜன்ம நட்சத்திரம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மணிவர்மன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த இதில் வந்து காளி வெங்கட், தமிழ்குமார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, மால்வி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஒரு பட்டாளமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கு. இவர் இந்த படத்தில் தமன் ஹீரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃபுக்கு பயங்கர நிறைய ஒரு பேய் கனவுலாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கனவுக்கும் அந்த லூசிஃபர்னு ஒரு சாத்தான் இந்த படத்தில் வந்து எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துக்கு வரும். அதுக்கும் லிங்க் இருக்கும். அந்த கனவுல வந்து அடிக்கடி ஒரு ஒய்ஃபை பயன்படுத்திகிட்டே இருக்கும். இவர் வந்து நிறைய கதை சொல்கிறேன், படம் பண்ணணும்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர் தேடி போயிட்டே இருப்பார். இவர் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பிஸ்னஸ் பண்ணி ஏனாகும்னு சொல்லி எல்லாம் ஒரு டீமாக தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு செட்டாக இருப்பாங்க. காளி வெங்கட் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எம்எல்ஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஏவாக இருப்பார். அவர் காளி வெங்கட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், ஒய்ஃபு ஒரு பொண்ணு இருக்கும். காளி வெங்கட்டுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு 40 லட்ச ரூபா அந்த குழந்தைக்கு அடிபட்டு இருக்கும். அந்த குழந்தைக்கு அடிபடுத்தினால 40 லட்ச ரூபா பணம் தேவைன்னு சொல்லி எம்எல்ஏ கிட்ட கேட்பாரு. எம்எல்ஏ வந்து தரமாட்டார். அப்போ எலெக்ஷன் டைம்னால நிறைய தொகுதிக்கு வந்து அந்த பிளாக் மணியெல்லாம் வந்து எம்எல்ஏ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அது காளி வெங்கட் மூலியமாக தான் போகும். ஒரு 57 கோடியை வந்து மறைச்சு ஒரு பங்களாவில், ஒரு காட்டு பங்களாவில் வச்சிருவாரு. இது எம்எல்ஏக்கு தெரிஞ்சு அவர் காளி வெங்கட் ஒய்ஃபை கொலை பண்ணுறாங்க. காளி வெங்கட்டையும் ஒரு பொண்ணையும் கொலை பண்ணும்போது காளி வெங்கட்டு ஒரு அடிப்பட்ட காயத்தோடு எஸ்கேப் ஆயிடுறாரு. பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நாளைக்கு காலையில் சர்ஜரி, 40 லட்ச ரூபா கொடுக்கணும் அந்த சர்ஜரிக்கு. காளி வெங்கட் என்ன பண்ணுறாரு, அந்த உயிரை காப்பாற்றிட்டு அந்த ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த அவங்க வீட்டுக்கு பகுதியில் போய் விழுறாரு. அங்கே விழுந்தோடனே எல்லாம் வெளியில் வராங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் நின்று இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி என் குழந்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நான் எம்எல்ஏ பிஏ வரணும், ஒரு பணம் தரலாம், 57 கோடி ரூபாவை நான் அடித்து நான் ஒரு பங்களாவில் வச்சுருக்கேன், அந்த பணத்தை நீங்களே எடுத்துருங்க, என் குழந்தையோட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு மட்டும் 40 லட்ச ரூபா கொடுத்து என் குழந்தை உயிரை காப்பாற்றிடணும். காளி வெங்கட் செத்துடுறாரு. எல்லாருமே அந்த காட்டு பகுதியில் இருக்கிற அந்த பங்களாவுக்கு அந்த பணத்தை எடுக்க போகிறாங்க. ரூபா பணம் இருக்குன்னு சொல்லி ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. ஹீரோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல வெளியூர் போயிருப்பார். அந்த ஃபோன் கிராஸ் ட்ராக்கில் முனிஷ்காண்ட்டை இன்னொரு பையனும் கேட்டு அவங்களும் அங்கே வந்திருப்பாங்க. கடைசியில் வந்து அந்த பணத்தை எடுத்தாங்களா, அந்த சாத்தான் வந்து அந்த பங்களாவில் தான் இருக்கும். இவங்க எல்லாரையும் பிளான் பண்ணி அந்த சாத்தான் தான் இந்த பங்களாவுக்கு வர வச்சுதான். காளி வெங்கட் யார், காளி வெங்கட் குழந்தை தான் வந்து யார், எதுக்கு தலையில் அடிபட்டுது அப்படின்றது ஸ்டோரி வந்து இருக்கும். கிளைமேக்ஸில் என்ன ஆகுது, அந்த பணத்தெல்லாம் எடுத்தாங்களா, அந்த குழந்தை மூலியமாக ஹீரோயின் உயிரோடு இருந்தாங்களா, இல்லை தப்பிச்சாங்களா எப்படின்றது கிளைமேக்ஸ் வந்து இருக்கும். இந்த ஜன்ம நட்சத்திரம் அதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸில் தான் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பங்களாவில் அந்த பணத்தை எடுக்க போகிறாங்க. அந்த பணத்தை எடுத்து எப்படியாவது வந்து வெளியில் வரணும் போது அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்குது, சில கொலைகள்லாம் நடக்குது, சில ஆர்ஆர் சீக்வன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அங்கே சஸ்பென்ஸ் இருக்கும், நிறைய சஸ்பென்ஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒருத்தர் வந்து துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் ஹீரோயினுக்கு வந்து இந்த கனவுல வந்து லூசிஃபர்ன்றது ஒரு சாத்தான் ஒன்று வந்திருக்கு. அந்த சாத்தான் யார், எதுக்கு ஹீரோயின் கனவுல வந்து வருது அப்படின்றது அதோட ஸ்டோரி வந்து டைரக்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஓவரால் இந்த ஒரு ஹாரர் படம் அப்படின்ற படம் நல்ல தாராளமாக பார்க்க வேண்டிய படம் தான். இந்த அரண்மனை இந்த மாதிரி படம்லாம் வந்து போய் பார்க்குறீங்கன்னு போது இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். ஒரு ஓகே, நல்ல ஒரு மேக்கிங். அவங்க கொடுத்த பட்ஜெட்டில் எவ்வளோ அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஹாரர் சீக்வன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு பயமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஹாரர் சீன்ஸ்லாம் காட்டுவாங்க, அந்த ஹீரோயினுக்கு வர ட்ரீம் சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும், நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லலாம். படம் தாராளமாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு போர் அடிக்காமல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் ஆனால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான பேய் படம், பெரிய ஹை பட்ஜெட் படம்லாம் இல்லை. ஒரு மீடியமான பட்ஜெட். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே போய் தாராளமாக இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஹாரர் ஃபீல் இந்த படத்தில் வந்து இருக்கும். ஹாரர் படம் பார்க்கணும், ஒரு பேய் படம் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் இருக்கும். அதுக்கேற்ற சஸ்பென்ஸும் இருக்குது, நல்ல த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.